சேமிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சில கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாங் வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட் வந்து சேவிங்ஸ்னு இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு ஹேபிட்டை வந்து பார்க்க போகிறோம். அதாவது சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறது. ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய இன்கம் வந்து ஃபிக்ஸடாக வரக்கூடியது. இப்போ ஒருத்தருடைய சம்பளம் 10,000னா அது வந்து 5 வருஷமோ இல்லை வந்து 3 வருஷமோ அது 10,000 தான் இருக்கும். அப்புறம் நம்ம வேலையில் வந்து நல்லா செய்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கொஞ்சமாக நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த 3 வருஷம் நம்ம வாங்குற 10,000க்கு நம்ம வந்து என்ன செலவு பண்ண முடியுமோ அதுதான் பண்ணணும். அதில் என்ன சேமிக்கணுமோ அதான் சேமிக்கணும். அப்போ இன்கம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரும், இல்லை சில பேருக்கு டெய்லி பேஸிஸில் வரும். ஆனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீடுக்கான செலவு, வாண்ட்டுக்கான செலவு, கல்ச்சருக்கான செலவு, அன்எக்ஸ்பெக்டட் செலவு, இந்த மாதிரி 4 செலவுகளை நம்ம பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எது வந்து தேவை, அடிப்படை தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை தேவையில் நம்ம பண்ணுற பந்தாவுக்காக நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. பர்த்டே பார்ட்டி, அதாவது மேரேஜுக்கு வந்து யாருடைய மேரேஜுக்கோ நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்மளுடைய காசை வந்து கரியாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சரில் தான் வரும். அது வந்து இதில் நீடில் வராது. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் செலவு அப்படிங்கிறது நமக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து வருது பார்த்திங்களா. அதே மாதிரி சில பேருக்கு மேரேஜ் அந்த மாதிரிலாம் வரும்போது குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு நம்ம செலவு பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வான்ஸையும் இந்த கல்ச்சரையும் நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னா நீடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவைக்கான செலவை மட்டும் நம்ம பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டட் செலவை நம்ம ஈஸியாக சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லோன்லாம் வாங்கி இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாட அளவுக்கு கல்ச்சர் வந்து வளர்ந்துட்டு போகுது. இது என்ன கல்ச்சர்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போல்லாம் மளிகை கடைக்கு போனால் ஒரு 10 ஜாமான் எழுதிட்டு போய் அந்த 10 ஜாமானை மட்டும் வாங்கிட்டு வருவோம். இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் 10 ஜாமான் நினச்சிட்டு போவோம், ஆனால் 100 ஜாமானை வாங்கிட்டு வரோம், தேவையில்லாதையும் சேர்த்து. பற்றின லாங் வீடியோ நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இனிமேலாவது செலவு பண்ணுறத என்னென்ன செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு எழுதி வைங்க. எழுதுகிற ஹேபிட் தான் முதல்ல சேவிங்ஸுக்கு முக்கியமான ஒரு ஹேபிட். இதை ஃபாலோ பண்ணாலும் நிறைய செலவு கம்மியாகும்.